தொழுகையில் மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாவின் திருநாமத்தில் ஆரம்பிக்கிறேன். எனது சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம். அது என்னவெனில், தொழுகையில் மறதி ஏற்படும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை என்பது முஸ்லிம்களின் வாழ்க்கையின் தூண். நம் இறைவனிடம் நெருக்கமாக வார்த்தை பேசும் நேரம். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் கவனம் சிதறும், மனம் திசை திரும்பும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில நேரங்களில் தொழுகையில் மறதி ஏற்பட்டது. இது மனித இயல்பே. அப்படியிருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிகாட்டியையே நமக்கு சொல்லி கொடுத்துள்ளார். அது தான் சஜ்தா. அவரின் ஈடாக செய்யும் இரு கூடுதல் சஜ்தாக்கள். உதாரணமாக, நமக்கு 4 ரகாத் தொழ வேண்டியதாயிருந்தால் நம் நினைவுக்கு 3 தொழப்பட்டதா 4 தொழப்பட்டதா என தெரியாமல் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல குறைவாக நினைத்து கொண்டு தொழ வேண்டும். அதாவது 3 என்று நினைத்தால் 4வது ரகாத் தொழ வேண்டும். பிறகு தொழுகையின் இறுதியில் சஜ்தா சஹ் செய்ய வேண்டும். சஜ்தா சஹ் எப்படி செய்வது? அத்தஹியாத் முடிந்ததும் 1 இரு கூடுதல் சஜ்தா செய்ய வேண்டும். 2 மீண்டும் அத்தஹியாத் துவா செய்து 3 சலாம் கூற வேண்டும். இது நம் தொழுகையை காப்பாற்றுகிறது. தொழுகை முறையாக முடிந்ததாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், விடப்பெரிது, நீங்கள் தொழுகையில் சந்தேகம் கொண்டால் அதில் நிச்சயமானதை எடுத்துக்கொண்டு தொழுங்கள், அதன் பிறகு சஹ்வு செய்யுங்கள். முஸ்லிம் 571. அல்லாஹ் நமக்கு தொழுகையை கவனத்துடன் சரியாக நிறைவேற்றும் சக்தியை தருவானாக. நமது தவறுகள் மன்னிக்கப்படுவானாக. அல்லாஹ் தொழுகையை கவனத்துடன் தொழுகிறவர்களை நேசிக்கிறான். ஜஸாகல்லாஹு கைரா.